வணக்கம். நான் பிளெஸ்ஸிங்ஸ் மெட்ரிக் பள்ளியோட முதல்வர் சோஃபியா ரேச்சல். இன்னைக்கு காலையில பள்ளி வாகனங்களை பள்ளிக்குள்ள அனுமதிக்காம இங்கே லோக்கல் கீரப்பாக்கம் ஊர் தலைவர் மக்களோட சேர்ந்து மறியல் பண்ணாங்க. இது சம்மந்தமாக காவல் நிலையத்திலேருந்து எனக்கு ஒரு அலைபேசி வந்ததுனால நான் வேகமாக கிளம்பி வந்தேன். என்னால் உள்ளேயும் போக முடியல. அவ்வளோ வாகனமும் வெளியே தான் நின்றுது. பிள்ளைங்களை எல்லாம் இறக்கி நடத்தி நாங்கள் பள்ளிக்குள்ளே கொண்டு வந்தோம். ஏன்னா பிள்ளைங்க வண்டியில் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். 7ஆம் தேதி சனிக்கிழமை சண்முகம் அப்படின்ற ஒருத்தர், அவர் தினக்கூலியில் வர்றவர், இங்கே சில வேலைகளை செய்துட்டு இருந்தார். அப்போ 2 பேராக சேர்ந்து ஒரு கொடையை மேலே ஏற்றுறாங்க, பரன் மேலே. அப்போ அது வழுக்கி விழுந்து தலையில் ஒரு காயம் ஏற்படுது. அப்போது பள்ளி மருத்துவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காயத்தை பார்த்துட்டு அவருக்கு எந்த அபாய குறியீடுகள் இல்லை அப்படின்றதுனால அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு நாங்கள் பள்ளி வாகனத்தில் அவரை கூட்டிகிட்டு போகிறோம். 4 சக்கர வாகனத்தில் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கேயும் காயம் ஆழமாக இல்லை, அவருக்கு எந்த குறியீடுகளும் இல்லை அப்படின்றதுனால தையல் போட்டு நாளைக்கு நீங்கள் கட்டை பிரித்து மாற்றிக்கிங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கேருந்து அவரை திரும்பியும் அவங்க பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரோம். வீட்டில் விட்டுறோன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் நாளைக்கு வேலைக்கு வரணும், என்னுடைய பைக் ஸ்கூலில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவராகவே திரும்பியும் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன இடத்துல அவருக்கு கொஞ்சம் உடம்பு அசதியாக இருந்ததுனால திரும்பியும் அவர் அந்த மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே மயக்கம் அடைகிறாரு. அங்கே இருந்தவங்க அவருடைய மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவரை செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க. இதுதான் நடந்தது. இது எங்களுக்கு எந்த விதத்துலேயும் சொல்லப்படலை, எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகலை. எங்கள்கிட்ட அவருடைய இறப்பு செய்தி வரல. அன்னைக்கு 6:30 போல் காவல் நிலையத்துலேருந்து 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அது ஒரு விபத்து அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊர் தலைவரும் சில பொதுமக்களும் வராங்க. 10 லட்சம் ரூபாய் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ 10 லட்சம் ஒரு நிர்வாகத்திலேருந்து கொடுக்க முடியாது. இது சுயநிதி பள்ளி, அதனால கொடுக்க முடியாது. இது பிள்ளைங்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கி பிள்ளைங்களுக்கு நாங்கள் கல்வி கொடுக்குற ஒரு நிறுவனம், அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். திரும்பியும் மத்தியானம் வராங்க. மத்தியானம் வந்தவங்ககிட்ட எங்களுடைய ஹெட்மாஸ்டர் நாங்கள் 1 லட்சம் ரூபாய் தரோம், எங்களால் அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போயிடுறாங்க. அவருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நேற்று திங்கக்கிழமை காவல் நிலையத்துக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்றதுனால தெளிவாக அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே அட்டச்சு செஞ்சு கொண்டு போகிறோம். 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கொண்டு போகிறோம். ஆனால் அங்கே காவல் நிலையத்தில் வச்சு திரும்பியும் அவங்க 10 லட்ச ரூபாய் எங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. தலைவர் எப்போ வந்தாலுமே ஒரே ஒரு வார்த்தை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் எனக்கு சேர் போடல, எனக்கு டீ கொடுக்கல, இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னு எங்கள் மேலே ஒரு புகாரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மனசை திரும்பி அந்த காழ்ப்புணர்ச்சியினால் இவர் என்ன யோசிச்சாருன்னு தெரில. திரும்பியும் அங்கே பேச்சுவார்த்தை முடியல அப்படின்றதுனால நாங்கள் பள்ளிக்கு வந்துடுறோம். சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுறோம். எந்த தகவலும் இல்லை. இன்றைக்கி காலையில் 8:15 கிட்டத்தட்ட பள்ளி வாகனங்கள் பள்ளிக்குள்ளே வர சமயமாக பார்த்து அவருடைய வண்டியை எங்கள் வாகனத்துக்கு முன்னாடி குறுக்க நிப்பாட்டி எந்த வாகனமும் உள்ளே போகக்கூடாதுன்னு கலாட்டா பண்ணார். நான் அங்கே தான் இருந்தேன். என்னால் அதிக நேரம் நிற்க முடியாது. அதனால் நான் அங்கே ஒரு நாற்காலி போட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கும் சில விமர்சனங்கள் வந்துச்சு. எங்கள் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் பத்திரமா உள்ளே கொண்டு வந்த பிறகு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஏன்னா இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே எங்களுடைய பாதுகாப்பில் வந்துடுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வந்த பிறகு. அதனால் பெற்றோர்கள் பயப்பட வேண்டாம், பிள்ளைங்க பத்திரமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பல வரும். சில சமயம் பள்ளியிலையும் சில தவறுகள் நடக்கும். எங்கள் தரப்பில் தவறு நடக்காதுன்னு இல்லை, சில தவறுகள் நடக்கும். உண்மையாக தவறுனா நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஆனால் விபத்தை
ஒரு ஆதாயமாக பயன்படுத்தும் போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 2 நாள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இது 3வது நாள். அவங்க தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை பயன்படுத்தி எங்கள் பள்ளி பிள்ளைகளை அவங்க காலையில் தொந்தரவு படுத்தியிருக்காங்க. ஒரு யூகேஜி குழந்தை லஞ்ச் பேக்கையும் தூக்கிட்டு சொல்லிட்டே போகுது, என்னால் இந்த பையை தூக்கிட்டு நடக்கவே முடியலன்னு. அப்புறம் ஒரு கண்டக்டர் அங்கே இருந்தார். அவரை கூப்பிட்டு, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் உள்ளே விடுங்க சார் அப்படின்ட்டு அனுப்பி வச்சேன். இது மாதிரி என் கண்ணில் பட்டதெல்லாம் அனுப்பினேன். எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால பெற்றோர்கள் எங்களை தவறாக நினைக்க வேண்டாம். இதுதான் நடந்தது. வழக்கறிஞர்களையும் காவல்துறையினரையும் வச்சு பேச்சுவார்த்தையோட முடிவில் 3 லட்சம் ரூபாயை அந்த இறந்தவருடைய மனைவிக்கு கொடுத்தாச்சு. அவங்க இன்னொரு புகாரையும் சொல்கிறாங்க, அவர் இறப்புக்கு யாரும் போகலன்னு. ஆனால் எங்களுடைய வெஹிக்கிள் சூப்பர்வைசர் 13 பேரை கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு சரியான இறுதி அஞ்சலியை பள்ளி மூலமாக செஞ்சுருக்கோம். நாங்கள் எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்து பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு கீரப்பாக்கம் கிராமத்திலேருந்து ஒருத்தர், இதோட இந்த பிரச்சனை முடியாது, பள்ளிக்கு என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டுட்டு போயிருக்காரு. அதனால எங்களுக்கும் எங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கும் தக்க பாதுகாப்பு கொடுக்கணும்.